நாம ஸ்கூல் படிக்கும்போது கட்ட பெஞ்சில நண்பர்களோட உட்கார்ந்திருக்கும் போது சரி சமமா உணர்ந்தோம். ஒரே மாதிரி யூனிஃபார்ம் போட்டிருந்தோம். ஒரே மாதிரி விருப்பு வெறுப்பு இருந்துச்சு. சில டீச்சர்ஸ பிடிச்சது, சிலரை பிடிக்கல. பெரிய கனவுகளை கண்டோம். பள்ளிக்கூட வகுப்பு மாதிரி தான் வாழ்க்கையும் இருக்கும்னு முட்டாள்தனமா நினைச்சோம். கிளாஸ்ல முதல் மார்க் வாங்குறவங்க வாழ்க்கையில மேல்தட்டுல இருப்பாங்கன்னு நினைச்சோம். படிக்க கஷ்டப்படுறவங்க வாழ்க்கையிலயும் கஷ்டப்படுவாங்கன்னு எதிர்பார்த்தோம். ஆனா அப்படி இல்ல. பள்ளிக்கூட வகுப்பு வேற, வாழ்க்கை வேறன்னு இப்போ தெரிஞ்சுக்கிட்டோம். ஹோம்ஒர்க் ஒழுங்கா செஞ்சுட்டு வராத பையன் பெரிய ஹோட்டல் வச்சு நடத்துறான். எப்பவும் ரேங்க் எடுக்கும் மாணவி சரியான வாய்ப்புக்காக இன்னும் காத்துக்கிட்டு இருக்கறா. அமைதியா ஒரு ஓரத்துல உட்கார்ந்திருந்த பையன் கம்பெனில தலைமை பொறுப்புல உட்கார்ந்து போர்டு மீட்டிங்ல பேசி விளாசுறான். பட்டிமன்றத்துல சூப்பரா பேசி கைத்தட்டல் வாங்கினவா வேலை கிடைக்காம வீட்டுல அமைதியா உட்கார்ந்திருக்கிறா. ஏன் இப்படி நடக்குது? கடின உழைப்பாளிகள், அறிவாளிகள்னு நாம எடை போட்டவங்க முன்னுக்கு வராம மிக சாதாரணமா படிச்சவங்க எப்படி மேல்தட்டுக்கு வந்தாங்க? அதுதாங்க கடவுளுடைய கிருபை. நம்முடைய தகுதி பார்த்து கடவுள் நமக்கு கொடுக்கறது இல்ல. அவரே விருப்பப்பட்டு தகுதியே இல்லாதவங்களுக்கு கொடுக்கறது தான் கிருபை. தேவ மனிதனாகிய பவுல் சொல்றத கேளுங்க. அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி என் பலவீனங்களைக் குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். அந்தப்படி நான் பலவீனமாயிருக்கும் போதே பலமுள்ளவனாயிருக்கிறேன். ஆமாங்க, நாம பலவீனமானவங்களா இருக்கலாம், அறிவில்லாம இருக்கலாம். ஆனா ஆண்டவரோட கிருபை நமக்கு இருந்துச்சுதுன்னா நாம வெற்றியுள்ள வாழ்க்கை வாழலாம்.